செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ப்ராடக்ட் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். மார்க் அஸ் ரீசேலபிள் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை டைரெக்டாக வாங்கி செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா இது வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்டோட ப்ரைஸ், இது பார்சல் ப்ரைஸ், அதுக்கு கீழே நம்ம டேக்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ஆப்பிள் ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தேவைப்படும், அதனால் நம்ம ஆப்பிள் இங்கே இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கிலோகிராம்ஸில் இருக்கும், நம்ம கிராம்ஸாக இங்கே போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள், சுகர் அந்த மாதிரி நிறையா தேவைப்படும், நீங்கள் அது மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் பார்சல் இன்க்ரீடியன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே காமிக்கும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் ஜூஸு பார்சலாக கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்க்ரீடியண்ட்டை இங்கே ஆட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணி நீங்கள் இங்கே டோட்டல் இன்க்ரீடியன்ட் காஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது ஒரு ஆப்பிளுக்கு அப்படின்னு. அதேமாதிரி கீவேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிள் ஜூஸ்க்கு ஆப்பிள் அப்படின்னு கீவேர்ட் கொடுத்துக்கிறேன், ரசைக்கான கொடுத்தா ஆட் ஆகிடும். ஜூஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆட்டோமேட்டடாக ஜென்ரேட்டடான கீவேர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பல்ப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும். இதுலேருந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ், அதுமாதிரி தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆட் செலக்டட் கீவேர்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீவேர்டு ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான ஃபோட்டோ நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன ஃபோட்டோஸ், இதே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட இமேஜ் இருந்தது அப்படின்னா சூஸ் ஃபோட்டோ கொடுத்து ரிவேஸ்லேருந்து எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே சேவ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ப்ராடக்ட் ஆட் ஆகிடும்.